வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுகர்லெஸ் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இதோட கன்னட வெர்ஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜியோ சினிமால அவைலபிளா இருக்கு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து தந்தி ஒன்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு யங்ஸ்டருக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் போகும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோவான வெங்கடேஷ்க்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் டயக்னைஸ் பண்றாரு. ஸோ அவரோட லைஃப்ல எதனால அந்த டயபிட்டிஸ் வந்துச்சு, அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே காட்டியிருப்பாங்க. அவரு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவர் ஒரு அனாதையா இருப்பாரு. தன்னோட கூட வேலை பார்க்கக்கூடிய பொண்ணான மகாலட்சுமியோட இவருக்கு ஒரு விதமான காதல் அப்படின்றது உண்டாகுது. அது ஆல்மோஸ்ட் கல்யாணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் இவருக்கு டயபிட்டிஸ் அப்படின்றது டயக்னைஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த டயபிட்டிஸ்னால இவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை ஃபியான்சே கிட்ட சொன்னாரா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த டயபிட்டிஸ் ரிலேட்டடாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இந்த டயபிட்டிஸ் அப்படின்றது வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுமே இந்த படத்தில் ஸ்ட்ராங்காகவே வலியுறுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த டயபிட்டிஸை மறைக்கிறதுக்காக ஹீரோ பண்ணக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றது ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் இவருக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ், அதாவது பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து ஸ்வீட்டா சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை இவர் எப்படி அவாய்ட் பண்றாரு அப்படின்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த சீனு அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு விதமான ஓட்டவாய் அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டவாயினால பிரச்சனைகள் அப்படின்றதுமே ஒரு சில இடங்கள்ல சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஓவரால் ஹியூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு கேரக்டருக்கும் ஒரு மாதிரி ஹியூமர் கலந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது எதுவுமே பெரிய லெவலில் ஒர்க் அவுட்டே ஆகல. அண்ட் படத்துலையுமே நிறைய இடங்கள்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிச்ச மாதிரியான ஹியூமர் போர்ஷன்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டயபிட்டிஸ் பிரச்சனை அப்படின்றது காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இது லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்ற அளவுக்கான ஒரு டிசீஸ்லாம் சொல்ல முடியாது. பட் இவங்க இதில் ரியாக்ட் பண்ண விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸை மறைச்சிட்டா என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பில்டப் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவில் இதே பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஒரு மாதிரி காமெடி ட்ராக்காகவே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது விஎஸ்ஓபி அப்படின்ற ஒரு படத்தில் ஆர்யாக்கு டயபிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சந்தானம் சொல்லும் போது அந்த ஃபேமிலியே டயபிட்டிக் ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹியூமர் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைட் ஹார்ட்டட் திங்கை வந்து இவங்க ரொம்ப சீரியஸாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் டுவர்ட்ஸ் தென் நிறைய சீரியஸான விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெரியவர் ரிலேட்டடாக ஒரு சீரியஸான போர்ஷன் வரும். அண்ட் இந்த ஹீரோயின் ரிலேட்டடாகவும் சில விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். பட் ஒரு மாதிரியான லைட் ஹார்ட்டட் மூவி தான். பார்க்கணும்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.